ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 7 பைத்தான் செயற்கூறுகள்ல செயற்கூறு செயலுறுப்புகள் பத்தி பார்க்க போறோம். இந்த செயலுறுப்புகள் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா செயற்கூறினை அழைக்கிறதுக்காக பயன்படுறது தான் இந்த செயலுறுப்புகள். ஓகேவா? அப்ப இந்த செயலுறுப்புகள்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அது ஆல்ரெடி நம்ம பார்ட் 1லயே பார்த்திருப்போம். ஸோ அதை ரீகால் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல எடுத்துக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து செயலுறுப்புகள் அப்படின்னா வந்து W, Hன்றது செயலுறுப்புகள், 3, 5ங்கிறது செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் டெஃப்ங்கிறது செயற்கூறோட சிறப்பு சொல். இந்த ப்ரோக்ராம் வந்து செயற்கூறு அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல் தான் வந்து டெஃப்ங்கிற சிறப்பு சொல். நெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது செயற்கூறோட பெயர். இந்த செயற்கூறு பெயருக்குள்ள கொடுக்கக்கூடிய மதிப்பு தான் வந்து செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த செயற்கூறு பெயர் வேற எந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல தான் வந்து ஃபங்க்ஷன் கால் நடக்குது. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை அழைக்கிறதுக்காக பயன்படக்கூடிய மதிப்பு வந்து அதில் தான் இருக்கும். ஏன் இப்போ இந்த ஏரியா அப்படிங்கிறது வந்து இந்த பிரிண்ட்ல இருக்கா? ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிறது வந்து செயலுறுப்புகள், அதாவது கால் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய செயலுறுப்புகள். அப்போ இந்த 3,5 அப்படிங்கிறது இந்த W,Hல கால் பண்ணும். கால் பண்ணுச்சு அப்படின்னா 3 வந்து Wல ஸ்டோர் ஆகும், 5ங்கிற மதிப்பு வந்து Hல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா W*H, அதாவது W மதிப்பு 3யும் H மதிப்பு 5யும் பெருக்கி அதுக்கான ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கான வெளியீடு என்ன கிடைக்கும்னா 15ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ செயலுறுப்புகள்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செயலுறுப்புகளில் வந்து 4 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தேவைப்படும் செயலுறுப்புகள் ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ், செகண்ட் ஒன் சிறப்பு சொல் செயலுறுப்புகள், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், தேர்ட் வந்து தானமேவ செயலுறுப்புகள், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், ஃபோர்த் ஒன் மாறும் நிலை செயலுறுப்புகள், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து தேவைப்படும் செயலுறுப்புகள்னா என்னன்னு பார்க்கலாம். செயலுறுப்புகளை சரியான இடவரிசையில் செயற்கூற்றுக்கு அனுப்புவதை தேவைப்படும் செயலுறுப்புகள் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் இம்பார்ட்டன்ட் இந்த சரியான இடவரிசை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். தேவைப்படும் செயலுறுப்புகள் அப்படின்னா சரியான இடவரிசையில் வந்து செயற்கூற்றுக்கு அனுப்பணும். ஓகேவா? அதாவது கால் ஃபங்க்ஷன் வந்து ஆர்டராக இருக்கணும். ஓகேவா? வரிசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே செயற்கூறு அழைப்பு கூற்றில் உள்ள செயலுறுப்புகளின் எண்ணிக்கை செயற்கூறு வரையறையோடு சரியாக பொருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த அழைப்பு கூற்றில் இருக்கக்கூடிய செயலுறுப்புகள் எண்ணிக்கையும் செயற்கூறு வரையறையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் வந்து சரியா இருக்கணும், அதாவது பொருத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதில் வந்து என்ன காமிக்கும்னா எரர் காமிக்கும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ டெஃப்ங்கிற சிறப்பு சொல் பயன்படுத்திருக்கோம். செயற்கூறுக்கான சிறப்பு சொல் இதுதான் வந்து செயற்கூறோட வரையறை. ஓகேவா? இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்ன்றது செயற்கூறு பெயர், இதுக்குள்ள கொடுக்குறதா செயலுறுப்புன்னு பார்த்தோம். அப்போ எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு செயலுறுப்பு இதில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் ஆர்குமெண்ட். ஸோ பிரிண்ட்ல நம்ம என்ன கொடுத்தாலும் அந்த வேல்யூ அந்த லைன் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பிரிண்ட் எஸ்டிஆர், இந்த எஸ்டிஆர்ல இருக்க மதிப்பை வந்து இதில் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்ட்ரிங்ல வந்து எம்டியா கொடுத்துருக்கோம். பாருங்க, இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங் செயற்கூறோட பெயர் திரும்ப எங்க வருதோ அந்த இடத்துல தானே அந்த ஃபங்க்ஷன் கால் நடக்கும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்ல என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு செயலுறுப்பு இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த நம்ம செயற்கூறு வரையறையில ஒரு செயலுறுப்பு கொடுத்துருக்கோம். அப்போ செயற்கூறு வரையறையில நம்ம ஒரு செயலுறுப்பு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கால் ஃபங்க்ஷன்லயும் ஒரு செயலுறுப்பு இருக்கணும். சரியா? இதுக்கு பேர் தான் தேவைப்படும் செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன இந்த ப்ரோக்ராம் என்ன காமிக்கும்னா எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னா இதுல வந்து ஒரு செயலுறுப்பு இருக்கு, இதுல வந்து எம்டியா இருக்கு, செயலுறுப்புவே இல்லை. அதனால இதோட அவுட்புட் என்ன காமிக்குது? எரர் காமிக்குது. இதே இதில் வந்து நீங்கள் அந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்கில் வெல்கம் அப்படின்னு கொடுக்குறீங்க. வெல்கம்னு கொடுத்து ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வெளியீடு கிடைக்கும். எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ் வெல்கம் அப்படிங்கிற வெளியீடு கிடைக்கும். ஸோ வெல்கம்ன்றது இந்த இடத்துல செயலுறுப்பாக இருக்கும். அப்போ இங்கேயும் ஒரு செயலுறுப்பு இருக்குது. ஸோ கால் பண்ணக்குள்ள இந்த வெல்கம் வந்து எஸ்டிஆரில் கால் பண்ணும். கால் பண்ணிவிட்டு ஸோ அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? இப்போ இதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்டியாக கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணுறோம். ரன் பண்ண என்ன காமிக்குதுன்னா எரர் காமிக்குது. ஏன் அப்படின்னா பாருங்கள், பிரிண்ட் ஸ்ட்ரிங் மிஸ்ஸிங் ஒன் ரெக்கார்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் எஸ்டிஆர். எஸ்டிஆர்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் எதில் கொடுக்கல, பிரிண்ட் ஸ்ட்ரிங்கில் கால் பண்ணலை அப்படின்னு சொல்லி எரர் காமிக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்கில் செயலுறுப்பை கொடுக்கணும். ஓகேவா? செயலுறுப்பை இப்போ கொடுத்துக்கிறோம். வெல்கம் அப்படிங்கிற ஒரு செயலுறுப்பை கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், சேவ் பண்ணிக்கலாம்.
ரன். அவுட்புட் என்ன கிடைக்குது? எக்ஸாம்பிள், ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ், வெல்கம் அப்படிங்கிற வெளியீடு உங்களுக்கு கிடைக்குது. பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல எக்ஸாம்பிள், ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோமா, அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்த பிரிண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம்? எஸ்டிஆர். சரி, அந்த எஸ்டிஆர்ன்ற செயல் உறுப்புல என்ன மதிப்பு காலா இருக்கோ அந்த மதிப்பு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். சரியா? நெக்ஸ்ட் சிறப்பு சொல் செயலுறுப்புகள். சிறப்பு சொல் செயலுறுப்புகள் அப்படின்றது வந்து செயலுறுப்புல சிறப்பு சொல்ல கொடுக்கறதுக்காக பயன்படுறது அந்த சிறப்பு சொல் செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பு சொல்னா கீவேர்ட். ஓகேவா? இப்போ ஒரு பெயர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நேம்ன்ற ஒரு கீவேர்ட் கொடுக்கலாம். ஒரு ஏஜ் நம்ம கொடுக்குறோம்னா ஏஜுங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்கலாம். ஒரு சிறப்பு சொல்ல கொடுக்கலாம். ஸோ அதுக்காக பயன்படுறது அந்த சிறப்பு சொல் செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, அளவுருக்களின் பெயரை அடையாளம் கண்ட பின்பு சிறப்பு சொல் செயலுறுப்பானது செயற்குறினை அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அளவுருக்கள்ல இருக்கக்கூடிய பெயர். இதுல அளவுருக்கள்னாலும் செயலுறுப்புகள்னாலும் ஒரே மீனிங். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட டிஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க மேல இருக்கிறது வந்து அளவுருக்கள். ஸோ லாஸ்ட்ல அந்த கால் பண்றது வந்து செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம சொல்லக்குள்ள அளவுருக்கள்னு சொல்லிக்கலாம், செயலுறுப்புகள்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்ப அளவுருக்கள் செயலுறுப்புகள்னாவே இந்த செயற்குறு பெயர் பக்கத்துல இருக்கிறது தான் அப்படின்றத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்க, அளவுருக்களின் பெயரை அடையாளம் கண்ட பின். ஸோ அளவுருக்கள்ல இருக்கக்கூடிய பெயர். ஓகேவா? அந்த பெயரும் இங்க நம்ம செயலுறுப்புகள் இருக்க பெயரும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு சொல் செயலுறுப்பின் மதிப்பு அளவுரு பெயருடன் பொருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே முறையற்ற வரிசையிலும் செயலுறுப்பை கொடுக்கலாம். ஏன் நம்ம தான் இங்க சிறப்பு சொல் பயன்படுத்திருக்கோம், அதனால இதை முறையற்ற வரிசையிலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்குமெண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து வரிசையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏன் அப்படின்னா அங்க சிறப்பு சொல் எதுவுமே நம்ம பயன்படுத்தல. ஸோ அங்க 2 ஆர்குமெண்ட் இருந்தது, 2 செயலுறுப்பு இருந்ததுன்னா கீழவும் 2 செயலுறுப்பு கால் பண்றதுக்காக கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து மாறி மாறி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம மாறி கொடுத்தாலும் அதோட சிறப்பு சொல் வச்சு அதுக்கான வெளியீடு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. டெஃப்ங்கிற ஃபங்க்ஷன் சிறப்பு சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பிரிண்ட் டேட்டாங்கிறது செயற்குறியோட பெயர். இதுக்குள்ள இருக்கிறது தான் வந்து அளவுருக்கள். ஓகேவா? இந்த அளவுருக்கள் என்ன கொடுத்துருக்காங்க? நேம்ன்ற அளவுருக்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ இதில் கால் பண்ணுறோம். நேம் ஈக்குவல் டு ஷான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து இங்கே கால் பண்ணும். கால் பண்ணிட்டு என்ன பண்ணுது? இந்த நேம்ல ஷான்ற நேம் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணும்னா இங்கே இருக்கக்கூடிய இதுதான் வந்து கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல் வந்து இங்கே இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இந்த மதிப்பை வந்து அழைக்கும். ஓகேவா? இதான் சிறப்பு சொல் அளவுருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கான வெளியீடு என்ன கிடைக்குது பாருங்க. எக்ஸாம்பிள் 1 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் நேம் கோலன். ஸோ இந்த நேமுங்கிற அளவுருக்கள்ல என்ன வேல்யூ கால் பண்ணியிருக்கோம்? ஷான் கால் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வெளியீடாக கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் பாருங்க. அதே சேம் தான். இந்த பிரிண்ட் டேட்டாவில் வந்து நேம் 1 ஷேர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா எரர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது கால் பண்ணக்குள்ள வந்து இந்த அளவுருக்கள் பெயரை செக் பண்ணோம். இங்கே நேம்னு இருக்கு, இங்கே நேம் 1ன்னு இருக்கு. அப்போ இது வேற நேம், இது வேற நேம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல எரர் காமிக்கும். பாருங்க, பிரிண்ட் டேட்டா காட்டன் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் நேம் 1. ஸோ நேம் 1ன்ற கீவேர்ட் அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா அதை நம்ம கொடுக்கவே இல்லை, அதனால இது வந்து எரர் காமிக்குது. நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. பிரிண்ட் டேட்டா நேம் கமா ஏஜ் 2 செயலுறுப்புகள் அளவுருக்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கால் பண்ணுது. கால் பண்ணக்குள்ள பாருங்க, காலிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏஜ் ஈக்குவல் டு 25, நேம் ஈக்குவல் டு ஷான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறது நேம் இருக்கு, அடுத்தது ஏஜ் இருக்கு. ஆனால் இங்கே கால் பண்ணக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏஜ், அடுத்தது நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தாலும் இதோட வெளியீடு வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? முறையற்ற வரிசையிலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது? இந்த சிறப்பு சொல்ல வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இப்போ நேம்னு இருக்க இடத்துல ஷான். இதுவே வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல என்ன பார்த்தோம்? அதாவது தேவைப்படும் செயலுறுப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல கால் பண்ணும், செகண்ட் இருக்கிறது செகண்ட்ல கால் பண்ணும். இப்போ வெல்கம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எஸ்டிஆர் கால் பண்ணும். இப்போ பக்கத்தில் இருக்க வேல்யூனா செகண்ட் இங்கே ஆர்குமெண்ட் இருந்தால் அதில் கால் பண்ணும். அது மாதிரி 1 by 1 தான் கால் பண்ணும். இந்த சிறப்பு சொல் செயலுறுப்புகள்லாம் அந்த கீ வேல்யூ. ஓகேவா? அந்த கீயோட நேம் வச்சு அதை நம்ம முறையற்ற வரிசையில் இருந்தாலும் கரெக்டாக கால் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ பாருங்க, அதோட வெளியீடு என்ன கிடைக்குது அப்படின்னா நேம் ஷான் ஏஜ் 25 அப்படிங்கிற வெளியீடு கிடைக்கும். சரியா? இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். பாருங்க, ஏஜ் 25 நேம் ஷான் கொடுத்துருக்கோம். இங்கே அளவுருக்கள்னா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், அடுத்தது ஏஜ் இருக்கு. ஆனால் கால் பண்ணால் உங்களுக்கு அது கரெக்டான அவுட்புட் கொடுக்கும்.
பாருங்க எக்ஸாம்பிள் 3 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த பிரிண்ட்ல நம்ம என்ன கொடுத்தாலும் அது பிரிண்ட் ஆகும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வெளியீடு திரையில காண்பிக்கிறதுக்காக பயன்படுறது தான். ஓகே, அதில் வேரியபிள் கொடுத்தோம்னா வேரியபிள் டிஸ்ப்ளே ஆகும். வேரியபிள்னா மாறிகள். இப்போ நேமுங்கிற மாறியில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு, ஏஜுங்கிற மாறியில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அது டிஸ்ப்ளே பண்ணும். எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் தானமைவு செயலுறுப்புகள். ஸோ தானமைவு செயலுறுப்புகள் அப்படின்றது எந்த மதிப்புமே நம்ம கொடுக்கல அப்படின்னா தானாவே ஒரு மதிப்பு எடுத்துக்கிறதுக்காக பயன்படுறது தான் இந்த தானமைவு செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பைத்தானில் செயற்குறை அழைக்கும் போது எந்த மதிப்பும் கொடுக்கப்படவில்லை எனில் செயலுறுப்பானது தானாகவே மதிப்பை எடுத்துக்கொள்ளும். இதுவே தானமைவு செயலுறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, செயலுறுப்பை அனுப்பாத போது தானமைவு சேலரியை அச்சிடுவதை காணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டெஃப்ங்கிறது சிறப்பு சொல், பிரிண்ட் இன்ஃபோங்கிறது செயற்குறியோட பெயர், இதுக்குள்ள இருக்கிறது தான் அளப்பொருட்கள் இல்லையா? அப்போ நேம் கமா சேலரி ஈக்குவல் டு 3500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணக்குள்ள இங்கே தானே அந்த காலிங் ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த பிரிண்ட் இன்ஃபோல மணின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எத்தனை செயலுறுப்பு இருக்குன்னா 2 செயலுறுப்பு இருக்கு. நேம்னு ஒரு செயலுறுப்பு இருக்கு, சேலரின்னு ஒரு செயலுறுப்புன்னு 2 செயலுறுப்பு இருக்கு. ஆனால் நம்ம கால் பண்ணக்குள்ள மதிப்பு எத்தனை அனுப்புகிறோம்? ஒரு மதிப்பு தான் அனுப்புகிறோம். ஆனால் அதுக்கான வெளியீடு நமக்கு கிடைக்குது. சரியா? நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் செயலுறுப்புகள் வந்து அந்த ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது தேவைப்படும் செயலுறுப்புகள் என்ன பார்த்தோம்? இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், அதாவது செயற்குறு வரையறையில் எத்தனை செயலுறுப்பு இருக்கோ அத்தனை செயலுறுப்பு இருக்குன்னு பார்த்தோம். அப்படி இருந்தால் தான் வந்து அது கரெக்டாக வெளியீடு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து எரர் காமிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? தேவைப்படும் செயலுறுப்புகள்ல இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 செயலுறுப்புகள் இருக்குது. நம்ம கால் பண்ணக்குள்ள ஒரு மதிப்பு தான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எரர் காமிக்கல. ஏன் அப்படின்னா இதில் வந்து என்ன பயன்படுத்தியிருக்காங்க? இந்த தானமைவு செயலுறுப்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு வேல்யூ தானாகவே இதில் எடுத்துக்கணும் அப்படின்ற செயலுறுப்பா பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதுக்கான வெளியீடு உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. நேம் மணி, சேலரி 3500. ஸோ 3500 டிஃபால்ட் இருக்கிறதால அது பிரிண்ட் ஆகும். இதே ப்ரோக்ராமில் நீங்கள் பிரிண்ட் இன்ஃபோல ராம் 2000 அப்படிங்க கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது பாருங்க. நேம் ராம், சேலரி 2000 அவுட்புட் கிடைக்கும், வெளியீடு கிடைக்கும். ஏன் இந்த இடத்துல வந்து 3500ங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது, ஆனால் என்ன பிரிண்ட் ஆகுது? 2000 பிரிண்ட் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ஏதாவது மதிப்பு கொடுத்தோன்னா அந்த மதிப்பை தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அந்த செயலுறுப்பில் இருக்க மதிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும், அதை அக்செப்ட் பண்ணிக்காது. நம்ம எந்த மதிப்புமே கொடுக்கலனா மட்டும்தான் அந்த தானமைவு செயலுறுப்புகள் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ நேம், சேலரி, பிரிண்ட் இன்ஃபோ. ஸோ பிரிண்ட் இன்ஃபோவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இப்போ வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா கால் பண்ணோம். ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேமுக்கும் வந்து மதிப்பு கொடுத்துருக்கேன், சேலரிக்கும் அதுக்கான மதிப்பு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் பாருங்கள், நேம் அனு, சேலரி 3500 அப்படின்ற வெளியீடு கிடைக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து தானமைவு செயலுறுப்புகளாக இருக்குது. இதுவே இந்த இடத்துல வந்து நம்ம நேம் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த பிரிண்ட் இன்ஃபோவில் நேம் கொடுக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த நேம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணக்குள்ள உங்களுக்கு எரர் காமிக்குது. ஏன் அப்படின்னா அணுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா? ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்? இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள கொடுக்கணும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு வெளியீடு கிடைக்குது. நேம் வந்து அனு, சேலரி 3500 கிடைக்குது. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் செயலுறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். சரியா? இதுதான் வந்து தானமைவு செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மாறும் நீள செயலுறுப்புகள். ஸோ இதோட ஒர்க் பாருங்கள். ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட செயலுறுப்புகளை விட அதிகமான செயலுறுப்புகளை அனுப்ப வேண்டிய தேவை இருக்கும். மீண்டும் செயற்குறினை மறுவரையறை செய்வது கடினமான செயல். அதற்கு பதிலாக மாறும் நீள செயலுறுப்புகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செயலுறுப்புகளில் எத்தனை செயலுறுப்பு பயன்படுத்திருக்கீங்களோ அதுவே தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணக்குள்ளே கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 2 செயலுறுப்பு கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் கால் பண்ணுறது ஒரு 5 நம்பரை கால் பண்ணணும் அப்படிங்கக்குள்ள இந்த மாறும் நீள செயலுறுப்புகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ, அப்ப அதுக்கான குறியீடு வந்து இந்த ஆஸ்டெரிக்ஸ் குறியீட பயன்படுத்தணும். சரிங்களா? 1 மார்க்ல கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. மாறும் நீள செ அ சாரி மாறும் நீள செயலுறுப்புகளுக்கு இந்த ஆஸ்டெரிக்ஸ் குறியீட பயன்படுத்தணும். ஓகே. இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. டெஃப் சம் எக்ஸ், ஒய், இசட் பிரிண்ட்ல சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இசட்னு குடுத்துருக்கோம். சம்ல கால் பண்ணக்குள்ள என்ன குடுத்துருக்கோம்? 5, 10, 15, 20, 25ன்னு 5 செயலுறுப்பு குடுத்துருக்கோம். ஆனா கால் பண்றோம். பண்ணிட்டோம்னா இத ரன் பண்ணக்குள்ள என்ன காமிக்குதுன்னா, எரர் காமிக்குது. ஏன் அப்டின்னா, இதுல வந்து 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஏன் நீங்க 5 ஆர்குமெண்ட்ஸ் கால் பண்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு எரர் காமிக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதே ப்ராசஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா வந்து மாறும் நீள செயலுறுப்ப பயன்படுத்துறாங்க. இதுக்கான சின்டாக்ஸ் வந்து டெஃப் ஃபங்ஷன் நேம் ஆஸ்டெரிக்ஸ் ஆர்குமெண்ட். இந்த ஆஸ்டெரிக்ஸ் குடுத்து ஆர்குமெண்ட்ஸ் குடுக்கணும். அடுத்தது ஃபங்ஷன் பாடி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். பாருங்க இதோட எக்ஸாம்பிள் டெஃப் பிரிண்ட் என்ஓஎஸ் அப்படிங்கிறது செயற்குறு பெயர். இதுல என்ஓஎஸ் மட்டும் இருக்கிறது வந்து செயலுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செயலுறுப்புகளுக்கு வந்து ஆஸ்டெரிக்ஸ் சிம்பிள் இருக்கு. ஃபார் என் இன் என்ஓஎஸ் பிரிண்ட் என் ரிட்டர்ன். ஸோ இதுல வந்து பிரிண்ட்ல வந்து பிரிண்டிங் டூ வேல்யூஸ்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிரிண்ட் என்ஓஎஸ்ன்றது தான் கால் பண்ணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணும். இதில் வந்து 1,2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து என்ஓஎஸில் 1,2ன்னு கால் பண்ணும். கால் பண்ணிவிட்டு இந்த என்ஓஎஸில் ஃபஸ்ட்டு 1 வந்து என்ல ஸ்டோர் ஆகும். அடுத்தது 2 வந்து என்ல ஸ்டோர் ஆகும். அப்போ பிரிண்ட் என்னுக்குள்ள 1, 2ன்னு வெளியீடு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பிரிண்ட் என்ஓஎஸ் 10, 20, 30ங்கிறத கால் பண்ணும். கால் பண்ணிவிட்டு அதே ப்ராசஸ் தான். என்ஓஎஸ்ல ஃபஸ்ட்டு 10ன்னு வரும். 10 வந்து என்ல ஸ்டோர் ஆகும். அடுத்தது 20 ஸ்டோர் ஆகும். 30 ஸ்டோர் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து 10, 20, 30ன்னு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? இதோட கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.